ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஏசு பிறவி குருடனாகிய ஒரு மனிதனுக்கு பார்வை அளிக்கிற பைபிள் ஸ்டோரியை பார்க்க போகிறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் யோவான் 9ஆம் அதிகாரத்தில் இருக்கு. ஏசு தேவாலயத்தை விட்டு அப்புறம் போனப்போ பிறவி குருடனாகிய ஒரு மனிதனை பார்க்கிறார். அப்போ அவரோட சீஷர்கள் அவரை பார்த்து, போதகரே, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஏசு அவங்கள பார்த்து, அது இவன் செய்த பாவமும் இல்லை, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் இல்லை, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படுவதற்காகவே இப்படி பிறந்தான். பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன்னு சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால சேர் உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவுன்னு சொல்றார். சீலோவாம் என்கிறதற்கு அனுப்பப்பட்டவன்னு அர்த்தம். அப்படியே அந்த மனிதனும் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அவன் பார்வை அடைந்ததை பார்த்த அவனுக்கு தெரிந்த எல்லாரும், இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தவன் தானேன்னு பேசிக்கொண்டாங்க. கொஞ்சம் பேர் அவன் தான்னு சொல்றாங்க. வேற சிலர் இவன் அவனோட சாயல்லையே இருக்கிற வேறொரு மனிதன்னு சொல்றாங்க. அந்த மனிதனோ அவங்கள பார்த்து அவன் நான் தான்னு சொல்றார். அப்போ அவங்க அந்த மனிதனை பார்த்து, உன்னோட கண்கள் எப்படி திறக்கப்பட்டதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த மனிதன், ஏசு எனப்பட்ட ஒருவர் சேர் உண்டாக்கி என் கண்களின் மேல பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவுன்னு சொன்னார். நானும் அப்படியே போய் கழுவி பார்வை அடைந்தேன்னு சொல்றார். உடனே அவங்க அவர் எங்கேன்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த மனிதன் தெரியாதுன்னு சொல்றார். உடனே அவங்க அந்த மனிதனை பரிசேயர்கிட்ட கொண்டு போறாங்க. ஏசு அந்த குருடனுக்கு பார்வை அளித்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. அதனால பரிசேயர் திரும்பவும் அவனை பார்த்து, நீ எப்படி பார்வை அடைந்தாய்ன்னு கேக்குறாங்க. அவர் திரும்பவும் அதே பதில சொல்றார். அப்போ அங்க இந்த பரிசேயர்ல கொஞ்சம் பேர், அந்த மனுஷன் ஓய்வு நாளை கைக்குள்ளாததுனால அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்லன்னு சொல்றாங்க. மத்தவங்க, பாவியா இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான்னு கேக்குறாங்க. இப்படி அவங்களுக்குள்ளாடியே இயேசுவை குறித்து பிரிவினை உண்டாயிற்று. அவங்க திரும்பவும் அந்த மனிதனை பார்த்து, உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்கிறாய்ன்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த மனிதன், அவர் தீர்க்கதரிசின்னு சொல்றார். யூதர்கள் அந்த மனிதனை நம்பாம அவனோட பெற்றோரை அழைத்து அவங்கள பார்த்து, உங்களோட மகன் குருடனாய் பிறந்தான்னு சொல்றீங்களே, அவன் இவன் தானா? அப்படின்னா அவன் இப்போ எப்படி பார்வை அடைந்தான்னு கேக்குறாங்க. உடனே அவங்க, இவன் எங்களுடைய மகன்தான், இவன் குருடனாய் பிறந்தது உண்மைதான், இப்போ இவன் எப்படி பார்வையடைந்தான் என்கிறத குறித்து எங்களுக்கு தெரியாது, இவன்கிட்டயே கேளுங்க, இவனே சொல்லுவான்னு சொல்றாங்க. அதனால அவங்க இரண்டாவது வாட்டி அந்த மனிதனை கூப்பிட்டு அவனை பார்த்து, நீ தேவனை மகிமைப்படுத்து, உனக்கு சுகம் கொடுத்தார்னு நீ சொல்ற அந்த மனிதன் பாவின்னு நாங்க அறிந்திருக்கிறோம்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த மனிதன், அவர் பாவின்னு எனக்கு தெரியாது, நான் குருடனா இருந்தேன், இப்போ காண்கிறேன், இது ஒண்ணுதான் எனக்கு தெரியும்னு சொல்றார். அவங்க திரும்பவும் அந்த மனிதனை பார்த்து, அவன் உனக்கு என்ன செய்தான், உன் கண்களை எப்படி திறந்தான்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த மனிதன், நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேனே, திரும்பவும் ஏன் அதையே கேக்குறீங்க, நீங்களும் அவருக்கு சீஷராக விரும்புறீங்களான்னு கேக்குறார். அதுக்கு அவங்க, நீ அவனோட சீஷன், நாங்க மோசையோட சீஷர், மோசையோட தேவன் பேசினார்னு நாங்க அறிந்திருக்கிறோம், இவன் எங்கே இருந்து வந்தவன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த மனிதன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்க அறியாதிருக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறதில்லைன்னு அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனா இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் அப்படின்னு உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதில்லையே. அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால்
ஒன்றும் செய்ய மாட்டாரேன்னு சொல்றார். உடனே அவங்க ரொம்ப கோபமடைந்து, முழுசா பாவத்திலேயே பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயான்னு சொல்லி அவனை பிடித்து வெளியே தள்ளி விட்டாங்க. இதுக்கப்புறம் இயேசு அங்க நடந்ததை கேள்விப்பட்டு அந்த மனிதனை பார்த்து, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயான்னு கேட்கிறார். அதுக்கு அந்த மனிதன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமா இருக்கும்படிக்கு அவர் யாருன்னு கேட்கிறார். இயேசு அந்த மனிதனை பார்த்து, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான்னு சொல்றார். உடனே அவன், ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி அவரை பணிந்து கொண்டான். இயேசு அந்த மனிதனை பார்த்து, காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன்னு சொல்றார். உடனே அங்க இருந்த பரிசேயர்ல கொஞ்சம் பேர், அப்போ நாங்களும் குருடரோன்னு கேக்குறாங்க. இயேசு அவங்கள பார்த்து, நீங்கள் குருடரா இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, நீங்கள் காண்கிறோம்னு சொல்லுகிறபடியால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறதுன்னு சொல்லி அவங்களோட ஆன்மீக குருட்டு தன்மையை குறித்து சொல்றார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.